மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி குடும்பம் சார்ந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க. குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு வருமானம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் லைஃப் கடந்து போயிருக்குங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு தான் போயிருக்கோம். அம்மா அந்த விஷயம் பண்ண வேணாங்கிறாங்க, இந்த விஷயம் பண்ண வேணாங்கிறாங்க. ஒரு ஜாபு கேட்டோம்னா ஒய்ஃப் வேணாங்கிறாங்க. இல்லைங்க அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழலில் தான் மிதுன ராசி என்பர்கள் கடந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப நபர்களே உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நீ பண்ணுப்பா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அது தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருந்துகிட்டே ஒரு ஜாப் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்கள் இருக்கோம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப நபர்களே நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குங்க, நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும், நல்ல ஒரு புகழை கொடுக்கும். என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலிருந்து நமக்கான ஒரு சேவிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கரெக்டாக அது சொத்தாவோ அல்லது பணமாவோ நீங்கள் சேகரிக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்துவீங்க. இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் நின்று குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். 6, 8, 10 இந்த 6 அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளோட விஷயமா இருக்கட்டும், நோய் நொடி சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடன் சம்மந்தப்பட்டது, போதுமே இந்த 3 விஷயம் அப்படியே தகர்ந்துட்டு வருங்க. யாராவது உங்களுக்கு மறைமுக எதிரிகள், இல்லை நீங்கள் இப்போ ஒரு பக்கம் ஒரு ஜாப் பார்த்துட்ருக்கிறீங்க, வளரக்கூடாது, இவங்கள வளர விடக்கூடாது, இல்லை ஒரு ஒரு பக்கம் படிச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப போட்டியாக இருக்குது, படிக்க விடாமையே தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை, இது எல்லாமே மாறுங்க. இல்லை ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இவங்களை எப்படியாவது லாபம் வரக்கூடாது, இவங்கள தொழிலை முடக்கணும் அப்படின்ட்டுலாம் இருந்த நிலை எல்லாமே மாறி அந்த எதிரிகளே காணாமல் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க. கடன் அப்படிங்கிறதும் மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருங்க. மிதுன ராசி என்பர்கள் இவ்வளோ நாள் நிறைய தடை தாமதத்தை சந்திச்சிருப்பீங்க. ஒரு வேலை ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் இந்த குரு பயிற்சியில் தடைகள் அப்படியே தடை தாமதமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கொண்டுட்டு போகக்கூடிய நிலை ஏற்படுங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மெதுவாக மூவ் ஆகி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் கூட அக்டோபர் மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியில் ஏற்படுங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு இவ்வளோ நாள் உங்களோட பேச்சுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு மரியாதை, அந்த ஒரு கவனம், இது எல்லாமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்கள் பேச்சுக்கே ஒரு சக்தி ஏற்படுங்க. அது சொன்னால் நடக்கும், சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் ஏற்படும், முக்கியமாக குடும்ப நபர்களுக்கு ஏற்படுங்க. இல்லை இந்த டீச்சிங் லைன்ஸில் இருக்காங்க இல்லைங்களா, எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுக்குற எல்லா ஆசிரியர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும், நல்ல டெவலப்மெண்ட் ஏற்படும். ப்ரைவேட் ஸ்கூலில் இது இருந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ஒரு சேல்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைத்து அதன் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பும் ஏற்படுங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு புதுசாக ஒரு இன்கம் சோர்ஸ் வர்ற மாதிரி சின்னதாக ஏதோ ஒன்று மாதம் ஏதாவது ஒரு இன்கம் வர்ற மாதிரி ஒரு சோர்ஸ் உண்டாகுங்க. அதையும் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்காரணம் கொண்டு பொய் பேசிடாதீங்க, ஒரு விஷயத்தை மாற்றி பேசிடாதீங்க, மறைச்சி பேசிடாதீங்க. வீட்டுக்குள்ளேயே அவருக்கு தெளிவாக போகுது, இல்லை ஒய்ஃபுக்கு தெளிவாக போகுது, இல்லை அம்மாவுக்கு தெளிவாக போகுது, அப்பாவுக்கு தெளிவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய விஷயங்களை பொய்யாவோ மாற்றியோ மறைச்சோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஃப்ராங்காக இருங்க, உண்மையாக இருங்க. ஏன்னா அந்த உண்மையாக இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுடைய வருமானமும் இருக்குது, உங்களுடைய நல்ல ஒரு உயர்வும் இருக்குது, புகழும் இருக்குது. அதனால் அதில் மட்டும் கவனமாக இருங்க.
ஒரு சில நபர்களுக்கு இந்த ஜீரண உறுப்பு சம்மந்தப்பட்ட உடல் உபாதை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அம்மன் கோவிலில் இருக்கின்ற குரு பகவானுக்கு மஞ்சள், பன்னீர், இளநீர் இந்த 3 பொருளால் குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பார்ப்பீங்க.